முடியும். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு தைரியம் இருந்ததில்ல, நம்பிக்கை இருந்ததில்ல, சக்தியே இருந்ததில்ல. சாவு எங்க மேல குதியாட்டம் போட்டுச்சு. அப்ப குறுக்க நின்றுட்டு இருந்த ஒருத்தன் அந்த மாரியாத்தா முன்னாடி தலையை சீவினால. உங்களுக்கு ஒரு யோசனை சொல்றேன், நீங்க மட்டும் அவன் குறுக்க போயிடாதீங்க சார். என்னோட பாடியை கண்ட்ரோல் பண்ண முடியல. ஏதாவது பண்ணு காக்கசு. அடச்சே. கமான் சோச்சி, இதான் சரியான வைப். மைட்டி ஹியூமன் போல்டர். ஆட்டேங்கப்பா, இவ்வளவு சக்தியா? சாகுரா, நருட்டோ இப்ப கொஞ்சம் பிரேக் எடுத்தா நல்லதுன்னு தோணுது. அதுக்கெல்லாம் டைம் இல்ல. நருட்டோ அவனோட புது ஜூட்சுவை சீக்கிரமா கத்துக்கலனா நம்ம டீமால டீம் 10க்கு பேக்கப்பா உதவவே முடியாது. ஆனா இதை கத்துக்கிறதுக்கு 24 மணி நேரம் போதுமா? அது கண்டிப்பா சுலபம் கிடையாது. ஆனா அவனை நம்ம முழுசா நம்பணும். ஏன்னா ககாஷி சென்சேவை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டது நாம மட்டும்தான். அதனால நாம பேக்கப்பா போய் அவருக்கு எப்படியாவது உதவியே ஆகணும். ஆல் ரைட், இன்னும் கொஞ்சம் தான், என்னால முடியும். இங்க என்ன நடக்குது உனக்கு ஏதாவது புரியுதா? நல்லாவே புரியுது. ரைடோ சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? ஏதோ ஒரு ஜூட்சுவை பயன்படுத்தி இவன் உடல்ல ஹார்ட் ஆக்குறான். அதுதான் இவனுடைய ஸ்பெஷலான திறமை. கண்டுபிடிச்சிட்டியா? நீ சொன்னது சரிதான். எவ்வளவு சக்தி வாய்ந்தவங்களா இருந்தாலும் இவங்க கதையை முடிச்சிடலாம்னு நினைச்சேன். ஆனா இது சுலபம் கிடையாது. டைரக்ட் அட்டாக்க பயன்படுத்தலனா வேற என்னதான் பண்றது? என்ன பயமா இருக்கா? இதெல்லாம் வெறும் ஆரம்பம் மட்டும்தான். காக்கசு, பேச்சுவார்த்தைலாம் போதும், கவுண்டர் அட்டாக் பண்ணலாமா? எதுக்குடா வெயிட் பண்றோம்? ஆனா எப்படி இத பண்ண? நீ இங்கதான் இருக்கிறங்கிறது கூட என்னால கண்டுபிடிக்க முடியல. அதுதானே என்னோட ஸ்டைல். இங்க என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. நான் எல்லாத்தையுமே பார்த்துட்டேன். நீ பயன்படுத்தின சயின்ஸை வச்சு பார்க்கும்போது அது எர்த் ஸ்டைல் ஜூட்சுவா தான் இருக்கணும். அண்ட் சயின்ஸ் தூரத்துல இருந்தே அவ்வளவு துல்லியமா கணிச்சிருக்க. இந்த லைட்னிங் ஸ்டைல் ஜூட்சுவையும் திறமையா கையாடுற ஷாரிங்கனா இருக்கிற ககாஷியா இருக்கணும். எர்த் லைட்னிங் அளவுக்கு சக்தி வாய்ந்தது கிடையாது. பெரிய தனமா நீ என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட. உன்னோட கதை முடிஞ்சது. ககாஷி சென்சே கண்டிப்பா திறமையானவர் தான். ககாஷி சென்சே திறமையானவர் தான். அவனை முதல்ல போட்டு தள்ளணுன்றதா என்னோட திட்டமோ. ஷிகமாரு, ககாஷி சென்சே ஷேடோ பொசிஷன் ஜூட்சுவோட லிமிட்டை ரீச் பண்ணிட்டான். அடேங்கப்பா, இதயத்தையே பொளந்துட்டியா? ஒரே குத்துல காக்கசு கதையை முடிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே. உனக்கு அதே நிலைமைதான். பாவம், இப்பதான் பயங்கரமா பஞ்சு டைலாக்லாம் பேசிட்டு இருந்தான். அதுக்குள்ளே அவனை செஞ்சு விட்டியே. என்ன நடக்குது? இதுக்கு மேல எனக்கு போர் அடிக்குது. வந்த வேலையை சீக்கிரமா முடிப்போம். கொஞ்சம் பொறுமையா இருக்கிறான். அடச்சே, இனி அவனையும் கண்ட்ரோல் பண்ண முடியாதே. ஏய் ஷிகமாரு, அதுங்க என்னன்னு உனக்கு தெரியுமா? எனக்கு ஒண்ணும் புரியல. நிம்மதியா இருக்கு. பழையபடி மூவ் பண்ண முடியுது. என்ன சொல்ற? வேட்டையை ஆரம்பிக்கிறதுக்கான நேரம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அதேதான். இதெல்லாம்
என்னன்னே தெரியலையே. இந்த சக்ரா எனர்ஜி ரொம்பவே கொடூரமானதா இருக்கு. பாத்தீங்களா லாஜிஷியன், இது எல்லாமே உங்களுக்காக. இங்க இருக்கிற எல்லாரோட குடலையும் உருவுற. ஹே சோச்சி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. காக்கசு, இதெல்லாம் முட்டாள்தனமா இருக்கு. உடம்புக்குள்ள இருந்து வந்த மாஸ்க்ல ஒண்ணு கொலாப்ஸ் ஆயிருக்கு. லைட்னிங் பிளேடை வச்சு அட்டாக் பண்ணது கண்டிப்பா அந்த மாஸ்கா தான் இருக்கணும். உங்களை புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஹேடான், கொஞ்சம் தள்ளி நின்னு வேடிக்கை பாரு. இவங்கள நான் சமாளிச்சுக்கிறேன். வாய்ப்பே இல்ல. நானும் களத்துல இறங்கணும். வேடிக்கை பார்க்கறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அதனால வழக்கம் போல ஒன்னா சேர்ந்து செய்வோம். Wind style, pressure damage. சோச்சி, ஜாக்கிரதை. ககாஷி சென்சே! ககாஷி சென்சே! டீம்மேட்டை வச்சு அவன் தாக்கி இருக்க. ஹிடானுக்கு சாவி இல்லைங்கிற விஷயத்தை பயன்படுத்திக்கிறானோ. தயாரா சோச்சி, அடுத்த நாம தான். அவ அவங்கள நேரடியா தாக்குனானா. சோஜி, ஷிகமாரு, ஓடுங்க! Lightning style, false darkness. லேட் ஆயிடுச்சு. சென்சே! ககாஷி சென்சே! உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே? தெரியல. இன்னும் நான் உயிரோட தானே இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் பலசாலிகளா இருக்காங்க. அதுலயும் மாஸ்க் போட்டிருக்கானே, அவன்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா இவனுக்குள்ள அந்த 3 சக்தியும் இருக்கு. எர்த், விண்ட், அப்புறம் லைட்னிங். என்ன நடக்குதுன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. ஆட்டம் இப்பதான் சூடு பிடிச்சிருக்கு. எங்களுடைய இந்த 1-2 காம்பினேஷனை தாக்கு பிடிச்ச ஒரே ஆள் நீ தான். அதுக்கு பெருமைப்பட்டுக்கோ ககாஷி. அட்டாக்கு. ஷாரிங்கான பயன்படுத்தி என்னுடைய ஜூட்சுவை தகர்த்துட்டேன். ஆனா இப்ப இதை என்ன பண்ண போற? இப்ப என்னது? ஃபயர் ஸ்டைல், சீரிங் மைக்ரைன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.